ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து தோசையும் அன்றைக்கி வச்ச மீன் குழம்பு அப்புறம் கார சட்னி தான். ஸோ காலையில் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து அவர் சாப்பிட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டார். ஸோ நான் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கங்கிட்டு நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 தோசை சுட்டுட்டு மீன் குழம்பு வச்சு சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் வேலை கடக்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து கீரை குழம்பு அப்புறம் நெத்திலி சம்பல் வைக்கலான்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி பேத்தி வேறு ஸ்கூல் லீவில் விட்டுட்டு போயிருந்தாங்க. அவளுக்கு இப்போ தான் 3 வயசு, தடிக்கா படிக்கிறா. ஸோ இன்றைக்கி லீவுனால விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 3-4 நாள் இருந்தால், ஸோ அவளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவள் கூட விளாண்டுட்டு அதுக்கு தான் சமையல் வேலைக்கு போனேன். ஸோ நெத்திலி சம்பலுக்கு வந்து ட்ரை சில்லி ஊற வச்சுக்கிட்டேன் சுடு தண்ணியில். ஸோ நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்காகிட்டு எடுத்து அரைச்சிக்குவோம். அப்புறம் நெத்திலி ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ட்ரை சில்லி அரைக்கிறப்ப தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் எப்பயும் நெத்திலி சம்பல் வச்சேன்னா நான் நெத்திலியை நல்லா பொரித்து எடுத்துக்குவேன். ஸோ போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எல்லா நெத்திலையும் பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கங்கிட்டு அது நுணுக்கி தான் போடுவேன். முழுசாக போட்டால் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நுணுக்கி எடுத்துருவேன். அதுக்கங்கிட்டு எண்ணெய் குறைச்சிட்டு அதே எண்ணெயில் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு அது குழையிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸோ மூடி வச்சுட்டோமா நல்லா குழஞ்சிரும். அதுக்கங்கிட்டு அரைச்சி வச்ச ட்ரை சில்லியை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மூடி விட்ருவேன். அந்த மிளகா சாந்து நல்லா கொதித்து வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நான் இடிக்கல்ல எல்லா நெத்திலையும் பொரிச்சு வச்ச நெத்திலி எல்லாத்தையும் நான் இடித்து எடுத்துக்குவேன். ஸோ சின்னதுலேருந்து இதேமாரி பழக்கனால பிள்ளைங்களுக்கு அதே பழக்கத்துக்கு வந்துருச்சு. முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கங்கிட்டு பாருங்கள் நல்லா சம்பல் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் நெத்திலியே அந்த ஸ்டேஜில் நெத்திலி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கங்கிட்டு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டு லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கிட்டுனா அவ்வளோதான் நெத்திலி சம்பல். நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா திக்காக ஆன பிறகு இறக்கிற வேண்டியதான். நெத்திலி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசத்துக்கும் சாப்பிட்லாம், முட்டை பொரிச்சு வச்சும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்படி உங்களுக்கு செஞ்சு பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.